வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதுதான் மிச்சம்னு ஓபிஎஸ் இன்னைக்கு எடுத்திருக்கிற அதிரி புதிரி நடவடிக்கைகள் இங்க மட்டும் இல்ல, சேலத்துல இருக்கிற எடப்பாடி மட்டும் இல்லைங்க, மொத்த டெல்லியவே ஆட்டம் காண வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் சும்மா குங்கும போட்டு வச்சுக்கிட்டு பணிவா இருந்துகிட்டே இருந்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தது. பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களும் வரணும், பழைய பன்னீர்செல்வமா வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு இணையாக இப்ப பன்னீர்செல்வம் ஒரு புது ராஜபாட்டையை தொடங்கி இருக்காரு அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். சரி, ஓபிஎஸ் இப்படி என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பாருங்கள். முக்கியமா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களே. வணக்கம். இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா அரியணையில் ஏற முடியாத சூழல் வரும்போது ஒரு டம்மியான ஒரு முதல்வர் யாரா இருக்கும், நமக்கு ரொம்ப கை கிடைக்குமா, விசுவாசியா யார வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்பதான் பெரிய குளத்திலிருந்து இவர் தான் அப்படின்னு பெரிய குளத்துல இருக்கிற ஓபிஎஸ்ஐ டிடிவி தினகரன் சசிகலாவிட காட்ட சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஐ டிக் செய்து ஜெயலலிதாவிடம் சொல்ல, ஜெயலலிதா அந்த தேர்தலில் நிக்கவே முடியாது அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொன்னதுனாலதான் அவங்க 4 இடங்கள்ல போட்டியிட்டதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனா அங்க இங்கன்னு 4 இடங்கள்லயுமே அம்மா தாயே நீங்க நிக்க முடியாது அப்படின்னு வந்துருச்சு. அந்த சமயத்துல தேர்தல் வந்துச்சு. ஆனா தேர்தலில் நிற்க முடியாவிட்டாலும் கூட அதிமுக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. அந்த வெற்றியை அடுத்து யார் முதல்வராவா அப்படின்னு இருக்கிற சமயத்துல ஓபிஎஸ் அவர்களை தற்காலிக முதல்வராக நியமித்தார் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா. அதை அடுத்தும் இன்னொரு முறையும் அதே போல வந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இதற்கு அடுத்த காலகட்டம் ஜெயலலிதாவுடைய மறைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூவான பாயிண்ட். எம்ஜிஆர் இருந்தப்பவும் ஜெயலலிதா இருந்தப்பவும் அதிமுக அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான கட்சியை யாரும் எந்த செய்கூலி சேதாரத்திற்குமே ஆளாக்க முடியலை. மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு தனித்து போட்டியிட்டு களம் கண்டு தெரிக்க விட்டவர், மோடியையும் அமித்ஷாவையும் தெரிக்க விட்டவர் ஜெயலலிதா. ஆனால் காலம் மாறியது. ஜெயலலிதா இறந்து போனார். இறந்து போனதை அடுத்து முதல்வராக அரியணை ஏறினார் பன்னீர்செல்வம். அதுவும் தற்காலிக முதல்வராகத்தான் பிளான் பண்ணியிருந்தார் சசிகலா. ஆனால் ஓபிஎஸ் நடவடிக்கைகள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கு, பிஜேபி சொல்றதை செய்யுது, நம்ம சொல்றதை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சசிகலா முடிவு பண்ணி என்னுடைய விளைவு ஓபிஎஸ் ராஜினாமா கடிதம் வாங்கினாங்க. சசிகலா நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகைக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க. பதவியேற்பு விழாவுக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. உடனே அவரு டெல்லியில கேட்கிறாரு, நீ கொடுக்காதையா, நீ படி கிளம்பி டெல்லிக்கு வந்துரு அப்படின்றாங்க. டெல்லி கவர்னர் மாளிகையிலேருந்து ஆளுநர் மாளிகையிலேருந்து வரும் 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 அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா வரல. மாறாக பரப்பன அக்ரஹாராவுக்கு நீங்க சிறை தண்டனை அனுபவிக்க போகணும். A1 குற்றவாளி அக்யூஸ்ட் 1 ஜெயலலிதா, அக்யூஸ்ட் 2 குற்றவாளி 2 சசிகலா, இளவரசி அப்படி இப்படிங்கிறதெல்லாமே உறுதியானுச்சு. சசிகலா பரப்பன அக்ரஹாராவுக்கு போறாங்க. பரப்பன அக்ரஹாராவுக்கு போகும்போது அந்த ஜெயிலுக்கு போகும்போது சசிகலாவுடைய எதிர்ப்பை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ராஜினாமா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பரப்பன அக்ரஹாராவுக்கு சசிகலா போகும்பொழுது தன் உடன்பிறவா சகோதரியான ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போய் பொட்டேர் பொட்டேர் பொட்டேர்னு 3 தடவை சத்தியம் செய்தது நம்ம நினைவுக்கு வரலாம். பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. அதற்கு முன்னாடியே இங்க பிஜேபியோட கள்ளக்காதல் வைத்திருந்த ஓபிஎஸ் அவர்களை ராஜினாமா கடிதம் கொடுத்த புடுங்கிட்டதுனால ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய அட்வைஸ் படி சமாதிக்கு போறாரு. 40 நிமிடங்கள், இதுல 40 நிமிடங்கள் தான் முக்கியம். 40 நிமிடங்கள் அங்க தியானம் பண்றாரு, அழுவுறாரு. இது தர்ம யுத்தம் அப்படின்னு ஓபிஎஸ் அறிவிக்கிறாருங்கிறதெல்லாமே ஒரு பிளாஷ்பேக். இதை அடுத்து ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் சேர்த்து வைத்தது, அதற்கு முன்னாடி கூவத்தூர் கும்மாளம், அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச காமெடியான விஷயங்கள் தான். இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு பதவி கொடுத்த சசிகலாவையும் கட்சியை விட்டு நிற்கிறாரு. டிடிவி தினகரன் தான் இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அவரையும் கட்சியை விட்டு நிற்கிறாரு.
ஓபிஎஸ் வெளியில அனுப்பிச்சிட்டவரு கடைசியில மோடி சொன்னாரு, அமித்ஷா சொன்னாருன்னு ஓபிஎஸ் திரும்ப கொண்டு வந்து துணை முதல்வராகவும் ஆக்குறாரு. ஆனா 2 பேருக்கும் முட்டிக்கிட்டே வருது, இடிச்சுக்கிட்டே இருக்கு, கொட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆளுக்கு ஆள் மாத்தி மாத்தி. இந்த சமயத்துலதான் தேர்தல் வருது. தேர்தலில் திமுக பெரும்பான்மையான இடங்களை பெற்று வெற்றியை பெறுது. அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வருது. இப்ப இவங்களுடைய முட்டல் மோதல் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பாஜகவோட கூட்டணி அப்படின்னு அறிவித்து படுதோல்வியை சந்திக்கிறார் எடப்பாடி. அதற்கு பிறகு பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இனிமே நாங்க கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு களம் காணுகிறார். பலத்த தோல்வியை பாஜகவும் சந்திச்சது, அதிமுகவும் சந்திச்சது. ஆனா அவர் ஜெயமேன்னு மிஸ்டர் பணிவு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதன்படியே செய்தார். ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் வேட்பாளரை நிறுத்துறாரு. வேட்பாளரை வாபஸ் வாங்குங்கன்னு பிஜேபி சொல்லுது. சரின்னு வாபஸ் வாங்குறாரு. நீங்க ராமநாதபுரத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க. ராமநாதபுரத்துல நிக்கிறாரு. சுமார் 3 லட்சம் ஓட்டுகள் வரைக்கும் வாங்கி அதிமுகவையே 2வது இடத்துக்கு தள்ளுறாரு. இவர் தோத்துட்டாரு. ஆனா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு சொல்லி அப்படிலாம் நடந்த கதையெல்லாம் இருக்கு. இப்ப அப்படி இப்படின்லாம் ஆரம்பிச்சுங்க. அவர் அமித்ஷா வராரு, மோடி வராக, அமித்ஷா வராக. ஆனா ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல. நான் என்ன கிள்ளிக்கிறேன்னு நினைச்சீங்களா? எனக்கும் மரியாதை இருக்குல்ல, எனக்கும் மானம் இருக்குல்ல, எனக்கும் சுயமரியாதை இருக்குல்ல, எனக்கும் கௌரவம் இருக்குல்ல, எனக்கும் அந்தஸ்து இருக்குல்ல. நான் என்ன பிரஸ்டீஜ் பத்மநாபன் கிடையாதா? நான் பிரஸ்டீஜ் பன்னீர்செல்வம் அப்படின்னு பாக்குறாரு. ஒரு பெரிய நீண்ட கடிதத்தை தடாலடியா ஜெயலலிதா காலில், சசிகலா காலில் எப்படி விழுந்தாரோ அதே போல மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஐயா, நான் உங்களை தரிசனம் பண்ணணும், எனக்கு அது பெரிய பாக்கியம், எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுங்க. நீங்க ஒண்ணு உங்களை வரவேற்கும் போதோ அல்லது நீங்கள் தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பும் போதோ உங்களை நான் பார்க்கணும், கையசைக்கணும், டாட்டா காட்டணும் அப்படின்னு எவ்வளவு கெஞ்சினாரு. ஓய அப்படின்னு டெல்லி விட்டுருச்சு, அமித்ஷா விட்டுட்டாரு, மோடி விட்டுட்டாரு. இதை பார்த்துட்டு இவரும் கடுப்பாயிட்டாரு. யாருக்கு தாங்க பொறுமைக்கு எல்லாம் உண்டுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பொறுமையை மிஸ்டர் பொறுமையா இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் எவ்வளவு நாள் தான் பொறுமை காப்பாரு. இபிஎஸ் சந்திக்கிறாரு, ஏசி சண்முகத்தை சந்திக்கிறாருன்னு இருந்துச்சா, பார்த்தாரு. டக்குன்னு என்ன பண்றாரு, கல்விக்கு நிதி தராத, தமிழகத்துக்கு நிதி தராம வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு நீங்கள் விரைவில் கல்விக்கு நிதியை வழங்கணும் அப்படின்னு 2000 சில்லற கோடி ரூபா தரணும், அதை கொடுங்க அப்படின்னு வைரலாக்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாரு. ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஆலோசனை கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு பன்று அரசியல் ஆலோசகராக இருக்கிற இவருக்கு உரிமை மீட்பு குழு, போராட்ட குழுவுக்கு, யாருக்கு, ஓபிஎஸ்க்கு, அவரு பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு, இனி நாங்க கூட்டத்துல பேசி முடிவு பண்ணிட்டோம், இனி பாஜக கூட எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாரு. அன்னைக்கு காலையில வாக்கிங் போறாங்க ஓபிஎஸ், வாக்கிங் போறாங்க ஸ்டாலின் சார். 2 பேருமே முதல்வரும் முன்னாள் முதல்வரும் அந்த ஏரியாவில் சந்திக்கிறாங்க. அடையாறுல அந்த பார்க்கிங் ஏரியாவில் சந்திக்கிறாங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது, அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. அந்த வாக்கிங் போன அந்த வீடியோவே மிகப்பெரிய வைரலாகி பெரிய பரபரப்பை கிளப்பிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் நாங்க பாஜக கூட்டணியிலிருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு வருது. அதை அடுத்து நாங்க என்னன்றதை முடிவு செய்வோம்னு வருது. பார்த்தா சாயந்தரத்துல பிரேக்கிங் நியூஸ்ல ஓபிஎஸ் தமிழ்நாடு முழுக்க அவர் தான் பேசுபொருளாகிறாரு. மொத்த கேமராவையும் மொத்த அதிமுக கண்களையும் தம் பக்கம் திருப்பினார் ஓபிஎஸ். அதுல ஓபிஎஸ்க்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். காலையில வாக்கிங்ல சந்திக்கிறாரு முதல்வர் ஸ்டாலினை, மதியானம் அறிக்கை கொடுக்கிறாரு பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு. சாயந்தரம் செனட்டாப் சாலையை நோக்கி ஓபிஎஸ் கார் செல்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு போறாரு. உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை வாசலில் சென்று வரவேற்கிறார். அங்க ஒரு 40 நிமிட சந்திப்பு. எப்படி ஜெயலலிதா சமாதியில ஓபிஎஸ் 40 நிமிடம் தியானம் இருந்தாரோ அதே போல முதல்வர் ஸ்டாலினுடன் 40 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புல என்ன பேசிட்டாங்கன்றத வெளியில வரும்போது என்ன சொன்னாரு, உடல்நலம் சரியில்லை, அதுக்காக நான் நலம் விசாரிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஸ்டாலினை உடல்நலம் விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சியா வரப்போறாங்களோ
தெரியல நமக்கு. ஏன்னா இதுதான் அரசியல் சூழ்ச்சி, இதுதான் அரசியல் கணக்கு, இதுதான் அரசியல் லாப நஷ்டங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கிட்ட கேட்கிறாங்க, சார் நீங்க திமுக கூட்டணிக்கு தாவேகா கூட்டணியில சேருவீங்களான்னு. தாவேகால இருந்து எங்களையும் கூப்பிடல, தாவேகால சேரணும்னு நாங்களும் நினைக்கல அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று தராரு. அடுத்த கட்டமா திமுகவில் நீங்க சேருவீங்களா, திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அவரு இதே போல தாவேகாவும் எங்களை கூப்பிடல, நாங்களும் அங்க சேரணும்னு முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதை இப்ப கோடிட்டு காமிக்கிறாரு. இதை தான் நாமளும் கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு நைட்டு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா தூக்கம் வராம புரண்டு அழுதுருப்பாரு, டெல்லிக்கு போன் மேல போன் போட்டிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதற்கு அடுத்தல நம்ம தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சம காமெடியா ஒன்று சொல்றாரு. என்னங்க மோடியை சந்திக்கலங்கிற ஒரு வருத்தம் தான் இப்படியான ஒரு துண்டிப்புக்கு காரணமாமே. என்னங்க இது மோடியை சந்திக்கிறது பெரிய விஷயமாங்க, அவர் எங்கிட்ட சொல்லியிருந்தாக்க நான் போய் மோடிகிட்ட கூட்டிட்டு போயிருப்பேனுங்க அப்படின்னு சொன்னதுதான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த காமெடியா இருக்கு. என்னமோ சின்ன குழந்தைக்கு குழந்தை இதனாலதான் அழுவுதா, பிஸ்கட் பாக்கெட் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் என்னங்க நீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு அவருடைய இது. ஏன்னா அவர் வலைதளத்திலேயே அது போட்டதை பாவம் நயினார் நாகேந்திரன் பார்க்கல. எப்படி அந்த தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்துல 13 பேர் உள்ள துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சுது, நானே டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு அன்னைக்கு இருக்கிற முதல்வர் எடப்பாடி அவர்கள் சொன்னாரோ, அதே போல நம்ம எல்லாமே பார்த்தாச்சு எதை மோடிக்கு அவர் பகிரங்கமா எழுதிய கடிதத்தை. ஆனா தமிழக பாஜக தலைவர் இதை பார்க்கல நயினார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். அவங்களுடைய கணக்கு என்ன, பாஜகவுடைய கணக்குனாக்க நயினார் நாகேந்திரன் முக்குளத்தூர், ஓபிஎஸும் முக்குளத்தூர், நயினார் நாகேந்திரன் நம்ம பாஜக தலைவராகவே ஆகிட்டோமே, அப்புறம் முக்குளத்தூர் ஓட்டுக்கு இவரையே ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டுட்டாங்க. ஆனா நயினார் நாகேந்திரனுக்கு முக்குளத்தூர் மத்தியில இருக்கிற வாக்கு வங்கியும் ஓபிஎஸ் அவர்களுக்கு முக்குளத்தோர் மத்தியில் இருக்கிற வாக்கு வங்கி கணக்குகளையும் பார்த்தாக்க இது மலைக்கும் மருவுக்குமான வித்தியாசம்ங்கிறத இந்த தேர்தல் நிரூபிக்கும் அப்படின்னு முக்குளத்தோர் சமுதாயத்தினரே சொல்றாங்க. தவிர இதுல முக்குளத்தோர் மத்தியில இது ஒரு பெரிய அதிருப்தியையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன கேட்கறாங்கன்னாக்கா, அது எப்படி அதிமுகவில் போய் அவர் சேரலாம், இது திமுகவில் போய் அவர் சேரலாம் அப்படின்னு அதிமுக காரங்க இதை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஏயா எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஏத்துக்கவே இல்லை, அதை நீங்க கம்முன்னு பார்த்துக்கிட்டு பேசாம இருந்தீங்க. இப்ப அவருடைய அடுத்த கட்ட அரசியலுக்கு அவர் நவுறாரு, அதுல என்ன தவறு வந்துருச்சு? அது எப்படி திமுக தான் தீய சக்தி அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, திமுக தான் தீய சக்தி அப்படின்னு ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திமுகவோட இவர் எப்படி கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது நியாயமான கேள்விதான். ஆனால் திமுகவிலிருந்து அதிமுக வந்துச்சு, அது எப்படி அதிமுக கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஒண்ணு, திமுக இருந்து அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்த எம்ஜிஆரும் ஓபிஎஸும் ஒன்னா அப்படிங்கிற கேள்வியை பார்க்கணும். எம்ஜிஆரும் முதல்வராக இருந்திருக்காரு, ஜெயலலிதாவும் முதல்வராக இருந்திருக்காங்க, ஓபிஎஸும் முதல்வராக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஓபிஎஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக அவர் இல்லை. ஜெயலலிதாவாலும் சசிகலா அம்மையாராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த முதலமைச்சர் உட்காரு அப்படின்னு சொல்லி கை காட்டினதுனாலதான் அவர் அப்படி இருந்தார். அதே போல கூவத்தூர்ல காசை கொடுத்து ஒரு ஏலத்துல சீட் எடுத்துட்டு வந்து அந்த முதல்வர் நாற்காலியை வாங்கிட்டு வந்தவர் தான் எடப்பாடி. எம்ஜிஆரை போலவோ ஜெயலலிதாவை போலவோ எடப்பாடியா இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் அவர்கள் மக்களின் தலைவர் அல்ல. மக்களுக்கான முதல்வர் வேட்பாளராக அவர்களை சொல்லவே முடியாது. இதுதான் காலத்தினுடைய யதார்த்தம். அதே போல திமுகவை விட்டு பிரிந்த மதிமுக பின்னாடி சேர்ந்தது. நால்வர் அணி அப்படின்னு சொல்லப்பட்ட நெடுஞ்செழியன் மாதிரியானவர்களை மீண்டும் அவ்வளவு அசிங்கமா பேசினார் ஜெயலலிதா. அவங்களும் ஜெயலலிதாவை அவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மீண்டும் அவர்களை அதிமுகவுக்கு சேர்த்து கொண்டார்கள். அதே போல ஆரம்பீரப்பனையும் திரும்ப ஜெயலலிதா சேர்த்து கொண்ட கதை நடந்திருக்கு. திருநாவுக்கரசர் அதிமுகவை விட்டு தனியாக கட்சி தொடங்கிய பிறகு திரும்ப சேர்த்து கொண்ட கதையும், அதை அடுத்து அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதும், அதை அடுத்து அவர் காங்கிரஸ் கட்சியில் இப்போது இருப்பதும்
ஊரறிந்த விஷயம்தான். இதே போல மதிமுக திரும்ப வந்தது. இதே போல பல கட்சிகள் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல கூட்டணி சேர்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே போல அதிமுக அப்படின்னாலே அது எம்ஜிஆர், அதிமுக அப்படின்னாலே அது ஜெயலலிதா, அதிமுகன்னா எடப்பாடி கிடையாது, அது அவர் புடுங்கிட்டு வந்த கட்சி. அது அதிமுகவினுடைய ப்ராப்பர் தலைவர் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ் தனக்கு இருக்கிற தம்மாத்துண்டு ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த முக்குளத்தோர் வாக்குகளை அவர் இந்த தேர்தலில் எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய சதுரங்க ஆட்டத்தின் மிக முக்கியமான காய் நகர்த்தலாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக, அதுவும் அஇஅதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மக்கள் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் அம்மையாரால் வளர்க்கப்பட்ட அந்த அதிமுக இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய கட்சியாக சுருங்கிடுச்சு, கவுண்டர் கட்சி அப்படின்னு மாறிடுச்சு. நீங்க பாருங்க, எடப்பாடி அண்ணன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த பெல்ட்டையே வளர்க்கறது, அந்த பெல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு இருக்காங்க. அதனால சென்னையில் கூட ஒரு தொகுதி கூட இந்த முறை எடப்பாடி அதிமுக ஜெயிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதா கள நிலவரம். அதே போல டெல்டான்னு சொல்லப்படுகிற சோழ தேச பகுதிகளில் தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிமுக இன்னும் பலவீனத்தை அடையும் அப்படிங்கிறது இங்க பார்க்கப்படுகிற விஷயமா இருக்கு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, டெல்லியில இருந்து போன் மேல போன் வருது. யாருக்கு? ஓபிஎஸ்க்கு. அண்ணே கோச்சிக்காதீங்க, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க, நீங்க நம்ம பக்கம் வாங்க, பேசிக்கலாம், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இதோ இந்த மாசம் லாஸ்ட்ல மோடி வர்றாரு, அப்ப உங்களை சந்திக்க வைக்கிற, கை குலுக்க வைக்கிற, உங்களுக்கு சால்வை போட வைக்கிற, கட்டி அணைக்க சொல்ற, ஒரு கட்டிப்புடி வைத்திய மாதிரி செஞ்சுக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு பாரதிய ஜனதா போன் மேல போன் போட்டுட்டு இருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு ஓபிஎஸ்க்கு வரக்கூடிய போன் காசே ஏகப்பட்ட செலவாயிட்டு இருக்கு டெல்லி பாஜகவுக்கு. ஆனா முடியாது அப்படின்னு கையை விரிச்சுக்கிட்டு மாறிட்டேன், பழைய பன்னீர்செல்வமா நான் மாறிட்டேன் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் அணியினர் உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். சரி, இதுக்கு இடையில இப்ப எடப்பாடியே தான் அந்த அதிமுகவில் இப்ப தலைவரா இருக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வருது. அங்க என்ன நடக்குதுனாக்க, அந்த எடப்பாடி நியாயமான முறையில் கட்சிக்கு உகந்த முறையில அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதனால அவர் பொதுச் செயலாளராக இருப்பதை அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு நெல்லையிலிருந்து சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு அதிமுக தொண்டர் வழக்கு தொடுத்திருக்காரு சென்னை மன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையில இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நீதிபதி அவர்கள் பார்த்துட்டு தாராளமா இதுக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரிப்பதற்கு உண்டான முகாந்திரங்கள் இருக்கு, அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்த அந்த மனுவை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சுட்டு இப்ப அந்த வழக்கு இப்ப போக போகுது. அந்த வழக்கினுடைய முடிவு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அதிமுகவுடைய பைலா பிரகாரம் எடப்பாடி அவர்கள் அந்த பைலா பிரகாரம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம். தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னைக்கு வேணாலும் ஓபன் பண்ணுவாங்க. யாரு? தேர்தல் ஆணையமா? இல்ல, மோடியோ அமித்ஷாவோ தேவைப்பட்டாக்க அந்த பொட்டி எடுப்பா, அந்த பெட்டிஷன் எடு அப்படின்வாங்க. தேர்தல் ஆணையர் உடனே தூசு தட்டி அந்த பெட்டிஷன் எடுப்பாரு. எடப்பாடிக்கு அங்க ஒரு ஆட்டத்தை நடத்துவாங்க. இப்படி நடக்கும். இதற்கு இடையிலேயே ஏற்கனவே செங்கோட்டையனை கொம்பு சீவி ரெடியா வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் ரொம்ப சாந்த சுரூபி, எம்ஜிஆர் காலத்தால் அவர். அப்பேற்பட்ட ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாக்க செங்கோட்டையனை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. செங்கோட்டையன் தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி எந்தெந்த ஊர்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், எந்தெந்த மீட்டிங் பாயிண்ட்ல அவங்க பேசணும் அப்படிங்கிறத வடிவமைத்து கொடுக்கறதுல வல்லவர் அவர். அந்த அளவுக்கு அதிமுகவுடைய உண்மையான விசுவாசி. அவர் டெல்லிக்கு போனாரு, அவர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு, அமித்ஷாவை சந்திச்சாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க, இவர் கிளி அடைஞ்சு போய் பயந்து போனாரு.
கிளியடைஞ்சு போச்சியா அப்படிங்கிற மாதிரி பீதியில தன்னுடைய உறவிட்டெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தன்னுடைய சொந்தக்காரர்கள்ட்ட கட்சிக்காரர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இதற்கு அடுத்து தான் கூட்டணிக்கு வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறார். இதற்கு காரணம் சம்பந்தி தொடர்பான வீட்லையும் மகன் தொடர்பான இடங்கள்லையும் இவருக்கு சொந்தமான இடங்கள்லையும் நடந்த அந்த ரைடுகள். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த செங்கோட்டையனை மட்டும் இல்ல இன்னொரு பக்கமாகவும் நம்ம வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்களையும் கொம்பு சீவுறாங்க. ஒரு பக்கம் செங்கோட்டையனை கொம்பு சீவி தலைமைச் செயலகம் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதிமுகவுடைய தலைவரா நீ மாறிடு, நீ தாண்டா அதிமுகவுக்கு சிஎம் அப்படின்னு டி ராஜேந்தர் ஸ்டைல ஒரு பஞ்சு டயலாக மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், அமித்ஷா எல்லாமே சொல்லிட்ட உடனே இவரும் கெத்தா போறாரு. யாரு? செங்கோட்டையன். இதே இடத்துல தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு RSS விழாவினுடைய இதுல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வேல் பரிசளிச்ச விஷயம் பரபரப்பா பேசப்படுது. இதற்கு பின்னணியிலையும் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருனாக்க, நான் 2.5 வருஷம் முதல்வரா இருக்கேன், அடுத்த 2.5 வருஷம் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் முதல்வராக இருக்கட்டும் அப்படிங்கிற அக்ரிமெண்டோட நீயும் களத்துல இறங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பல இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் யாரையும் நம்பல சாமி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவரே பிரச்சாரத்துக்கு ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இங்க ஓபிஎஸ் அப்படிங்கிற முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஓட்டு வாக்கு வங்கி அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்குமாங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது இப்ப தெல்ல தெளிவாயிடுச்சு. 2வது பக்கத்துல இதே இவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களான செங்கோட்டையன் அவர்களையும் எஸ்பி வேலுமணி அவர்களையும் எடப்பாடிக்கு எதிராகவே கொம்பு சீவுகிற முயற்சியில இறங்கி நல்லா கொம்பு சீவி கூர்மையா ஆப்பு வைக்கிறதுக்கு தீட்டி வச்சிருக்காங்க டெல்லி தரப்புல அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதை அடுத்து மாதங்கள் செல்ல செல்ல இந்த அதிமுக வேணவே வேணாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அதிமுகவை தள்ளிவிட்டு அவர்களை தலைவராக நியமித்து ஒரு ஆட்டத்தை போடுவதற்கும் பாஜக தயாரா இருக்கும். ஏன்னா பாஜக நாம வளரணும்னா யாரை வேணாலும் ஏமாத்தலாம், யாரை வேணாலும் முதுகுல குத்தலாம், யாரை வேணாலும் சாய்க்கலாம், யார் மேல வேணாலும் மிதிச்சு மேல போயிட்டே இருக்கலாங்கிறது தான் இந்துத்துவாவுடைய, RSS உடைய, இந்து முன்னணியினுடைய, பாரதிய ஜனதாவுடைய கொள்கை, லட்சியம், கோட்பாடு. இதை ஓபிஎஸ் தலையில இப்ப வச்சு சுனாம் பறிச்சுட்டு போயிட்டாங்களா. இப்ப ஒரு பக்கம் செங்கோட்டையன் ரெடியா இருக்காரு, ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி ரெடியா இருக்காரு, இன்னொரு பக்கம் எடப்பாடியை எப்படா அடிக்கிறதுன்னு இங்க இருக்கிறவங்க இல்ல அங்க இருக்கிறவங்களே மேலிடமே ரெடியா காத்துட்டு இருக்கு. போக போக பல மாற்றங்களும் பல ஏமாற்றங்களும் இங்க நடக்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்க முடியும். ஏன்னா இது அரசியல் கூத்து. கூத்து இப்படித்தான் களகட்டி கொண்டே இருக்கும். வணக்கம்.